சொல்லுகிறார்கள். இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியினுடைய நிலைப்பாடை கூட அவர் முழுமையாக நம்பவில்லை. கூட்டணியைத்தான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார். எங்களது கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி பலமாக இருக்கிறது. அதிலே ஒரு தலைவர் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக அவரை அழைத்து அருகாமையிலே உட்கார வைத்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்து நாங்கள் பார் பலமாக இருக்கிறோம் என்று கூட்டணியை நம்பி இருக்கிறார். நம்முடைய தலைவர், நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உழைப்பை அவர் நம்பி இருக்கிறார். அப்படி உழைப்பை நம்பி இருக்கின்ற நீங்கள் கடுமையாக உழைப்பீர் என்று சொன்னால், கடுமையாக உழைப்பீர் என்று சொன்னால் ஒரு 5-6 மாசத்துக்குள்ளாக கூட்டணியிலே இருக்கின்ற மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுச் செயலாளத்திலே தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிக்கு வர வேண்டும், அந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வர வைப்பது யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2500 நிர்வாகிகள். நீங்கள் அப்பொழுக்கட்ட நிலையிலே கடுமையாக உழைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் எடப்பாடியுடைய இல்லம் நோக்கி வருவார்கள். அப்படி இல்லம் நோக்கி வருவதற்குரிய சூழலை நாம் இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே சூழலை ஏற்போம். கடுமையாக உழைப்போம், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்போம், ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுவோம். பெரியவன் சிறியவன் என்று இல்லாமல், உயர் பதவி கீழ் பதவி என்று இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றே. அதற்கு உதாரணம் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். மழை பெய்கிறது, அங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் ஓடுகிறார், மாவட்ட செயலாளர் ஓடுகிறார், அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ஓடுகிறார்கள். ஆனால் எங்கோ இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்கள் துயர்படுகிறார்கள் என்று சொல்லி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக எடப்பாடியார் இருக்கின்ற காரணத்தினால் உறுதியாக அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார். அந்த வெற்றிக்கு அடித்தளம் நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொலைநோக்கு பார்வை. விட்டு கொடுத்து அரவணைத்து செல்வீர் என்று சொன்னால் 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் முதலமைச்சராக வருவார். அப்படி வருவதற்கு இங்கே இருக்கின்றவர்கள் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய அரவணைப்பால் லட்சக்கணக்கான தொண்டர்களை அரவணைத்து கடுமையாக உழையுங்கள். நமக்கு இருக்கின்றது 16 மாத காலம். இந்த 16 மாத காலம் முழுவதும் நாம் ஃபீல்ட்லே தான் இருக்கணும், ஃபீல்ட்லே இருக்கணும். அப்படியே பொருளாதாரம் இல்லைனா கூட கடன் வாங்குங்க. கடன் வாங்குறது தப்பே இல்லை. எதுக்காக வாங்குறீங்க? நம்முடைய இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய தொண்டன் மகிழ்ச்சியோடு மீண்டும் உழைக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு மு.க. ஸ்டாலின் கூட்டணியைத்தான் நம்பியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் 2 கோடி தொண்டர்களின் உழைப்பை நம்பியிருக்கிறார் என்று காரசாரமாக அதிமுக பொதுக்குழுவில் பேசி வருகிறார் முனுசாமி. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.